வணக்கம். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஆயில்ய நட்சத்திரம் வாக்கிய பஞ்சாங்கப்படி 11 மணி வரைக்கும் இருக்குது. அப்புறம் மகம் நட்சத்திரம் வருது. ஏகாதசி இன்னைக்கு காலையிலேருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது. எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு வர்றார். அதையும் நாங்கள் சேர்த்து சொல்கிறோம், பார்த்துக்கலாம். எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்க்கிழமை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை, கேது பகவான் 5ஆம் இடத்துக்கு வருவது நல்லது. இன்றைக்கும் உங்களுக்கு நல்ல நாள். கேது பயிற்சி உங்களுக்கு நல்லது செய்யும். மொத்தத்தில் பிரமாதமான வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்லா இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். ஏன்? அஸ்வினிக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் தலைவர் கேது பகவான். இன்னைக்கு 3 நட்சத்திரத்திற்கும் நாள் சூப்பர். சரி, செவ்வாய்க்கிழமை புதன் எப்படி இருக்கு? புதனும் நல்லா இருக்கு. வெற்றி, உயர்வு, சந்தோஷம், உங்கள் தைரியம் ஜெயிக்கும். செவ்வாய் புதன் 2 நாட்களும் வெற்றி. அனுகூலமான எண் 7, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை. செவ்வாய் 2, 1 வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. புதன் ராசிக்கார நேயர்களை 2 நாளும் மனசில் சில மந்திரங்களை ஓட விடுங்க. ஏன்? திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, சியவனரே போற்றி, சியவனரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அதே மாதிரி புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ஆதிசங்கரர் அருளி இருக்கிற சுப்பிரமணிய புஜங்கம் 2 நாளும் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். குறிப்பாக முருகன் கோயிலில் இருந்து படிக்கிறது நல்லது, அல்லது விநாயகர் கோயிலில் இருந்து. ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது பச்சை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். 3 நட்சத்திரத்துக்கும் பிறகு பலமான தைரியம், பெருந்தன்மை ஜெயிக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுங்க. ஏங்க? மிருகசீரிடத்தினுடைய தலைவர் செவ்வாய். கேது பயிற்சி எப்படி இருக்குது? சிறப்பாக இல்லை. 4ஆம் இடத்துக்கு வருகிறார். அம்மாவுக்கு வீடு, பூமி, சொத்து, சுகத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். கேது பயிற்சி சிறப்பாக இல்லை அப்படிங்கிறது உண்மை. சரி, இந்த 2 நாளும் நல்ல நாட்கள்னு சொல்லிட்டோம். அனுகூலமான எண் 1, 2 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. செவ்வாய் 2, 9 வடக்கு கிழக்கு, வெள்ளை, நீலம். புதன் ராசிக்கார நேயர்களை 2 நாளும் மனசில் சில மந்திரங்களை ஓட விடுங்க. ஏன்? திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, சியவனரே போற்றி, சியவனரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அதே மாதிரி புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ஆதிசங்கரர் அருளி இருக்கிற சுப்பிரமணிய புஜங்கம் 2 நாளும் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். குறிப்பாக முருகன் கோயிலில் இருந்து படிக்கிறது நல்லது, அல்லது விநாயகர் கோயிலில் இருந்து. ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது பச்சை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க வசதிப்பட்ட நேரத்தில் முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். 2 நாளும் செவ்வாய் புதன் 2 நாட்களும் பேச்சிலை நிதானம், செலவு விஷயத்தில் கவனம், பொறுமை. அனுகூலமான எண் 1 தெற்கு வெள்ளை, செவ்வாய் 2 வடக்கு பச்சை. புதன் கேது பயிற்சி சூப்பராக இருக்கிற 4 ராசிகளில் உங்கள் ராசி ஒன்று. இன்னும் 1.5 வருஷத்துக்கு சூப்பரோ சூப்பர், பிரமாதம், கலகிறீங்க, சந்தோஷம். எதிரிகளும் உதவி செய்வார்கள். இந்த 1.5 வருடம் ஒரே வரியில் சொன்னான், அவ்வளோதான். உங்கள் தைரியம் அதிகமாகும். ராசிக்கார நேயர்களை 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, பழனியே போற்றி, பத்ரிநாதனே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு 1/4 மணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. ஏழைகளுக்கு, காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள் உறுதி. 2 நாட்களும் இதை செய்யணும். 2 நாளும் விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுடணும். தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெயை சேர்த்துங்க, மறந்துடாதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது. கடகராசிக்கார நேயர்களை செவ்வாய் புதன் 2 நாட்களும் உங்கள் பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்லா இருங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஏங்க? ஆயில்யத்தினுடைய தலைவர் புதன், அதனால் 2 நாளும் சூப்பர். கேது பயிற்சி எப்படி இருக்கும்? கேது செவ்வாய் பகவான் மாதிரி. கடகராசிக்கு கேது பகவான் யோககாரகன். எனவே 2ஆம் இடத்துக்கு வருவதால் நன்மைகள் அதிகம், தீமைகள் உண்டு. ஆனால் தீமைகள் குறைவு, நன்மைகள் அதிகம். வீடு, பூமி, செல்வாக்கு, பண விஷயத்தில் உயர்வு உண்டு. கொஞ்சம்
தடங்கல்கள் இருக்கும், ஆனால் ஜெயிச்சிருவீங்க. மொத்தத்தில் நல்ல கேது பெயர்ச்சி உங்களுக்கு. ஒரே வரியில் சொன்னேன். ராசிக்கார நேயர்களை 2 நாளும் மனசில் சில மந்திரங்களை ஓட விடுங்க. ஏன்? திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, சியவனரே போற்றி, சியவனரே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அதே மாதிரி புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி, இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இப்போ இல்லாமற் போகும். ஆதிசங்கரர் அருளி இருக்கிற சுப்பிரமணிய புஜங்கம் 2 நாளும் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். குறிப்பாக முருகன் கோயிலில் இருந்து படிக்கிறது நல்லது, அல்லது விநாயகர் கோயிலில் இருந்து. ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது பச்சை துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதம், உயர்வு, வெற்றி. அப்புறம் என்ன? சந்தோஷம். நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போட்டுறணும். ஏன்? மகத்தினுடைய தலைவர் கேது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, செவ்வாய் 2, 1, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், புதன். சரிங்க. கேது பயிற்சி எப்படி இருக்கு? கேது பகவான் செவ்வாய் யோககாரகன் உங்களுக்கு ராசிக்கே வருகிறார். அதனால நன்மைகள் உண்டு, தீமைகளும் உண்டு. நன்மைகள் அதிகம், தீமைகள் குறைவு. ராசிக்கார நேயர்களை உங்க மேல ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்கு, இல்லாம இருக்குமா என்ன? மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். அது இதை தடுக்கும், அந்த பொறாமையை தடுக்கும், அதனோட கெட்ட சக்தியை தடுத்துரும், திருஷ்டியை குறைக்கும். ஓம் வள்ளலாரே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி, வீரபாகுவே போற்றி, வித்யாலட்சுமியே போற்றி, வீரபத்திரரே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடட்டும் மனசுல. கோயில்ல இருந்து ஒரு நல்ல புத்தகம் ஒன்று படிச்சு பாருங்க. என்ன புத்தகம் படிக்கிறது? முருகப்பெருமானை போற்றி அருணகிரிநாதர் அருளி இருக்கிற திருப்புகழ் ஒரு பாட்டாவது படிச்சு பாரு. நல்லது. 2 நாளும் படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. கொள்ளு வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுக்கலாம், பருப்பு சாதம் கொடுக்கலாம், பச்சை பயிறு சாதம் கொடுக்கலாம். இதெல்லாம் செய்யுங்க. காக்கைக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களை செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சிறப்பா இல்லை. வீண் பேச்சு, வீண் கவலை, வீண் செலவு இருக்கிறது. தப்பிக்கணும். வழிபாடு பண்ணுனா தப்பிக்கலாம். அதனால பண்ணிடுங்க. சரிங்களா? சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போட்டுருங்க. சித்திரையினுடைய தலைவர் செவ்வாய். மொத்தத்தில் 2 நாளும் சிறப்பாக இல்லை. பேச்சிலே நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 7, தெற்கு வெள்ளை, செவ்வாய் 2, வடக்கு பச்சை, புதன். கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும்னா, ராசியை விட்டு நகர்றாருல, அதுவே பெரிய நிம்மதி. ஆம், சோம்பல் குறையும், சுறுசுறுப்பு அதிகமாகும், தடங்கல்கள் குறையும், உயர்வு உண்டு. மொத்தத்தில் கேது பயிற்சி பரவாயில்ல. சூப்பர்னு சொல்ல முடியாது, ஆனால் மோசம் கிடையாது. பல வகைகளில் உங்களுக்கு முன்னேற்றம். ராசிக்கார நேயர்களை 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, பழனியே போற்றி, பத்ரிநாதனே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு 1/4 மணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள் உறுதி. 2 நாட்களும் இதை செய்யணும். 2 நாளும் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுடணும். தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெயை சேர்த்துங்க, மறந்துடாதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது. துலாராசிக்கார நேயர்களை செவ்வாய் புதன் 2 நாட்களும் சிறப்பா இல்லை. கவனம், வீண் செலவு, வீண் கவலை, வீண் பதட்டம் இருக்கு. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். மொத்தத்தில் வழிபாடு பண்ணணும். பண விஷயத்தில் கவனம். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை, செவ்வாய் 3, வடக்கு பச்சை, புதன். கேது பயிற்சி எப்படி இருக்கு? கேது பயிற்சி 4 ராசியும் சூப்பராக இருக்கும். அதில் ஒன்று உங்களுது. அப்புறம் என்ன? கலக்குங்க. ஆமாம், சூப்பர். 1.5 வருஷத்துக்கு லாபம் பெருகும், உயர்வு உண்டு, வெற்றி உண்டு. அவ்வளோதான், ஒரே வார்த்தை. ராசிக்கார நேயர்களை 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, பழனியே போற்றி, பத்ரிநாதனே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு 1/4 மணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள் உறுதி. 2 நாட்களும் இதை செய்யணும். 2 நாளும் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுடணும். தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெயை சேர்த்துங்க, மறந்துடாதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களை செவ்வாய் புதன் 2 நாட்களும் சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் சுறுசுறுப்பு, தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வருமானம் சிறக்கும், உயர்வு, சந்தோஷம். கேது பயிற்சி பரவாயில்ல. நன்மைகள் உண்டு, தீமைகள் உண்டு. நன்மைகள் உயரும். தொழில், வியாபாரம், வர்த்தகம், உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. தடங்கள் வந்து உயர்வு வரும். மொத்தபடி ரொம்ப நல்லது தான், பரவாயில்ல.
ராசிக்கார நேயர்களே, உங்க மேல ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்கு, இல்லாம இருக்குமா என்ன? மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும், அது இதை தடுக்கும், அந்த பொறாமையை தடுக்கும், அதனோட கெட்ட சக்தியை தடுத்துரும், திருஷ்டியை குறைக்கும். ஓம் வள்ளலாரே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி, வீரபாகுவே போற்றி, வித்யாலட்சுமியே போற்றி, வீரபத்திரரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும் மனசுல. கோயில்ல இருந்து ஒரு நல்ல புத்தகம் ஒன்று படிச்சு பாருங்க. என்ன புத்தகம் படிக்கிறது? முருகப்பெருமானை போற்றி அருணகிரிநாதர் அருளி இருக்கிற திருப்புகழ் ஒரு பாட்டாவது படிச்சு பாரு, நல்லது. 2 நாள் படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, கொள்ளு வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுக்கலாம், பருப்பு சாதம் கொடுக்கலாம், பச்சை பயிறு சாதம் கொடுக்கலாம், இதெல்லாம் செய்யுங்க. காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, காலையில் 12 மணி வரைக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. சந்திராஷ்டமம், அசைவனவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை. ஆமாம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். கேது பயிற்சி எப்படி இருக்கு? கேது பயிற்சி பரவாயில்லை, ஓரளவுக்கு பரவாயில்லை, நன்மை தான். தீமை உண்டு, குறைவு, நன்மை அதிகம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. 12 மணிக்கு அப்புறம், இன்னைக்கு 12 மணிக்கு அப்புறம் சந்திராஷ்டம் முடிஞ்சிருது. அப்போ நல்லா இருக்கு. பகல் 12 மணி முதல் சிறப்பு, உயர்வு, நல்லது. மனசு புத்தி ஒழுங்காயிடும். ஆனால் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான முடிவுனா தள்ளி போட்டுடலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு விட்டுருங்க. வழக்கமான வேலைகளை சிறப்பாக செய்யலாம். மகர ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும் சரியாக சொன்னால் 11 மணிலிருந்து ஆரம்பிக்குது. எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க? இன்னைக்கு விட்டுருங்க. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. அசைவனவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. 3 நட்சத்திரத்துக்கும் உத்திராடம், திருவோணம், அவிட்டம், ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. கேது பயிற்சி சிறப்பாக இல்லை. உங்கள் உடல்நலம் பாதிக்க வாய்ப்பு இருக்கு. வழிபாடு முக்கியம். உடல்நலத்தை காத்துக்கணும், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. இன்னைக்கு சந்திராஷ்டமம். கேது பயிற்சி சிறப்பாக இல்லைங்கிறத கோச்சுக்காதீங்க, வெளிப்படையாக சொல்லிடுறோம். கும்பராசிக்கார நேயர்களை, 2 நாளும் சூப்பர். புதன் செவ்வாய் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். நல்லது, உயர்வு, வெற்றி. உங்கள் நிதானம், பொறுமை, விடாமுயற்சி ஜெயிக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய். 2, 1 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு புதன். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். கேது பயிற்சி எப்படி இருக்கு? அப்பாடா, 8ஆம் இடத்துல இருந்து கேது உடல்நலத்தை பாதிச்சார். இப்போ 7ஆம் இடத்துக்கு வர்றார். பரவாயில்ல, உடல்நலம் மேம்படும், உடல்நலம் மேம்படும். ஒரே வார்த்தை, அதுவே பெருசு. ராசிக்கார நேயர்களே, உங்க மேல ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்கு, இல்லாம இருக்குமா என்ன? மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும், அது இதை தடுக்கும், அந்த பொறாமையை தடுக்கும், அதனோட கெட்ட சக்தியை தடுத்துரும், திருஷ்டியை குறைக்கும். ஓம் வள்ளலாரே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி, வீரபாகுவே போற்றி, வித்யாலட்சுமியே போற்றி, வீரபத்திரரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும் மனசுல. கோயில்ல இருந்து ஒரு நல்ல புத்தகம் ஒன்று படிச்சு பாருங்க. என்ன புத்தகம் படிக்கிறது? முருகப்பெருமானை போற்றி அருணகிரிநாதர் அருளி இருக்கிற திருப்புகழ் ஒரு பாட்டாவது படிச்சு பாரு, நல்லது. 2 நாள் படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, கொள்ளு வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுக்கலாம், பருப்பு சாதம் கொடுக்கலாம், பச்சை பயிறு சாதம் கொடுக்கலாம், இதெல்லாம் செய்யுங்க. காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், கோபம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம், நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை செவ்வாய். 3 வடக்கு பச்சை புதன். கேது பயிற்சி எப்படி இருக்கு? 6ஆம் இடத்துக்கு வர்றார். வியாதி தொல்லையை, எதிரி தொல்லையை, கடன் தொல்லையை 1.5 வருஷத்துல குறைச்சிருவார். கேது பயிற்சி உதவி செய்கிற 4 ராசிகள்ல உங்களுக்கு ஒன்று. சூப்பரா சூப்பர், பிரமாதம், கலக்குங்க, நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ராசிக்கார நேயர்களை, 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, பழனியே போற்றி, பத்ரிநாதனே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு 1/4 மணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. ஏழைகளுக்கு, காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள், உறுதி. 2 நாட்களும் இதை செய்யணும். 2 நாளும் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுடணும். தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெயை சேர்த்துங்க, மறந்துடாதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது. நேயர்களே, இன்று ஏகாதசி. இன்று காலை முதல் நாளை காலை வரை பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.